ராகம் மறந்துருச்சு, மறுபடியும் மைண்ட்ல ஏத்துறேன். இந்த பாட்டை கேட்டு இந்த பெண்கள் ஊரா அன்பளிப்பு கொடுக்கணும்டா, இல்லைன்னா இந்த பாட்டு செத்துச்சுன்னு அர்த்தம். கதிரவனை பார்த்து காலையிடும் போது போட்டின்னு வந்துருச்சுன்னா போட்டி ஒரு நிமிடம் இருக்கணும்ல. பந்தயம் தான் உனக்கு எனக்கும் போட்டி. இந்த மேலான டூர்ல உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னா சரி, இந்த கட்டையா பிடிக்கலையா பாத்துக்கோங்க. நீ வீட்டுல 5 கட்டை வச்சிருக்க, அந்த கட்டையை பிடிப்ப. நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. சரி வாயா பாத்துக்கோ. நீ என்ன பண்ற? நீ என்ன உனக்கிட்ட நான் தோத்து போட்டேனா? சத்தியமா சொல்றேன், இந்த மேல நட்டூர்ல சொல்றேன். பக்க மக்கள அம்மன குண்டியா ஓடுறேன். அப்புறம் என்னையா பாப்போம்யா. நீ யாயில நானான் பாத்துக்கோ. பேசியா பேசியா. ஒப்புடன் முகமடர்ந்து உபசரித்துன்ன பேசி உப்பிடா குள்வார்த்தால் உண்பதே அமிர்தமாக முப்பலமட பாலன முகங்கடு திருவாராயின் கப்பிய பசிகளோடு கடும்பசியாகும் நாடே மண்டுமைத்தல் கூந்தல் மதம் மண்டார் வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிளிமொழி வாங்கினாள். கண்பா சக்கரை கடிவாரத பாகோ அந்தமா முடிவற்கெல்லாம் அமிர்தம் என்று அழிக்க மண்ணை வடிவற்று பிறந்ததொல்லைவும் போகாதுகரம் போ நல்ல குணவதிக மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ காமதியை குக்களை விடுத்து கூண்டி நாவில் அடைத்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூச்சியும் கும்மனை செய்த அக்குண வேறதாகுமோ அதனை பிடுகு உண்டாகுமோ குக்கரை குக்கலா குளந்தண்ணில் பெரிதாக புலி அங்க இருக்குது. புலி ஆட்டோ கிட்ட நிக்குதா? சரி, நான் இங்க நிக்கிறேன். சரி, புலியை நான் பாத்துட்டேன். புலி என்னைய பாக்க. சரி, புலி என்னைய பார்த்தோம் உரும ஆரம்பிச்சிருச்சு. எப்படி? புலி அப்படிதான் உருமை. புலி அப்படிதான் உருமை. உருமுனவனா வக்கா மக்களா நம்மள பாய பாக்குதுரா அப்படின்னு சுதாரிச்சிட்டேன். என்ன நீங்க டக்குனு என் ஜாமான உருகுனேன். உருகுனா பாத்துக்கிறீங்க. என் ஜாம அப்பப்போ லூஸ் மோஷனா இருக்கு, கண்டுக்கிற கூடாது. சரி, நல்ல அரசாங்க வேட்டி இருக்கு பாருங்க. அதுலதான் நம்ம பொம்பளை அளவு ஊரா நல்லா இட்லி வரும்னு இட்லி சொல்லுவாங்க. ஆமா, பிள்ளை இல்ல ஆயி வந்துச்சுன்னா கிழிச்சு புருட்டுன்னு தொடச்சு உள்ள விடுவாங்க. அதுல 4 வர கிடக்கு அகலத்துல துணியை கிழிச்சேன். சரி, இந்த முனையில சுத்துனேன். மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரிமிட்டு பெட்ரோல் பங்குல 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். எனக்கு ஒரு சந்தேகம். கேளுங்க. கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களா? என்னத கோச்சிக்க? புலி அங்க நிக்குது. ஆமா, அங்க நிக்குது. நீங்க இங்க நிக்கிறீங்க. நான் இங்க புலி உங்களை பாத்துருச்சு. உரிமிச்சு. எப்படி புலி உரிமிருச்சு? எப்படி? அதே ஒரு தடவை சொல்ல முடியும், இன்னொரு தடவை சொன்னா 500 அன்பளிப்பு தரணும். சரி விடுங்க, 500 அன்பளிப்பு தரணுமா? ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து. சரி, புலி உங்களை பாத்துருச்சு. அதுக்கப்புறம் நீங்க போய் அரசாங்க வெட்டி எடுத்துட்டு வந்து கிழிச்சு துணி முனையில சுத்திட்டீங்க. ஆமா, புலி அங்க நிக்குது. மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரியும்னு பெட்ரோல் பங்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றீங்க. ஆமா, 100 மில்லி வாங்கிட்டு வந்து ஊத்துறீங்க. ஆமா, அது வரையும் புலி அங்கேயே நிக்குது.
நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு தெளிவாக. நெஞ்சம் இருக்கு துணிவாக, நேரம் இருக்கு கனிவாக. நினைத்தால் முடிப்பேன் சரியாக, நீ யார் நான் கூட ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசிகள் மழை வரும். ஆடியிலே காத்தடிச்சா ஐப்பசிகள் மழை வரும். தேடி வரும் காலம்தான் செல்வமெல்லாம் கூடி வரும். யாரை நம்பி நான் பிறந்தேன்? போகடா போங்க காலம் வென்றபின்னே மகனா வாங்க. காலம் வென்றபின்னே மகனா வாங்க. மகளா வாங்க, மகளா வாங்க. அந்த பொத்தாண்டை விரட்டி விட்டிய இங்கு ஒரு சத்தம் கேட்டது. எப்படி? யாராக இருக்கும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். ஓ, போகட்டும். யாராக இருக்க வேண்டும் என்று சற்று சுற்றி பார்ப்போம். பூவாளம் பூவாளம் பூவம்பலம் இல்ல. ஆமா, பூபாலமா? என்ன நாய் சொட்டை விடுற மாதிரி இருக்கு. நாங்க நினைச்சேன் நாரதர் மட்டும் தான் அப்படி போடாரு மச்சான். அப்படி நொறுக்கறியில ராகம் தெரிஞ்சவன்பா. ஓஹோ, சும்மா இல்ல. இது என்ன ராகம்? பூவாளம் அதே காலையில் பாடுவது. மணி 3 ஆக போகுது. ஓஹோ. அதனால விடிந்துருச்சு. விழுந்துருச்சு. அதனால பூவாள ரகம். இல்லைன்னா வேற ரகம் மழை வர்ற மாதிரி இருந்தா அமிர்த பரிசனை பாடுவேன். ஓஹோ, மழை நிக்கிறதுக்குன்னா மழை நிக்கிறதுக்கு மழை நிக்கிறதுக்கு வைக்காம மக்களை சண்டா ரகம். பாட்டை கெடுத்துட்டிய. இருக்கட்டும், ராகம் மறந்துருச்சு. மறுபடியும் மைண்ட்ல ஏத்து. இந்த பாட்டை கேட்டு இந்த பெண்கள் ஊரா அன்பளிப்பு கொடுக்கணும்டா. இல்லைன்னா இந்த பாட்டு செத்துச்சுன்னு அர்த்தம். கதிரவனை பார்த்து காலையிடும் போது வண்டுகளை பார்த்து பூக்கள் விடும் போது இறைவனின் கலைநயம் இயற்கையின் அதிசயம். ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம், ஒரு அம்மானை நான் பாட தகதிமித்தோம். சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. சலங்கையிட்டால் ஒரு மாது சங்கீதம் நீ பாடு. அவள் விழிகளில் ஒரு பலரசம், அதை காண்பதே அவள் விழிகளில் ஒரு பலரசம், அதை காண்பதே
நான் பாட என் பாட்டுக்கு எதிர்பார்த்தா ஐயா அப்படி இல்ல நீங்க இசைக்கலைஞர்கள் சார்பாக இங்க சிறப்பாக பாடி அருமை மாமவர்களுக்கு 101 அன்பளை கொடுத்த பிரேமிசத்துக்கு ஏற்கனவே வந்த காசு அம்மா பாட்டு பாடினதுக்கு வந்த காசு ஒன்னும் பிரச்சனை இல்ல. என் பாட்டு நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க. அப்படி இல்லங்க. இருங்க தப்பு. நீங்க பாட்டு பாடுனீங்க, அந்த பாட்டு எனக்கு தெரியும். சரி, அதனால நானும் சேர்ந்து பாடலாமேன்னு பாடினேன். அவ்வளவு ஏரியா இத்தனை பாட்டு நீ பாடுனியா? இடையில உன் பாட்டை நான் கெடுத்தனா? இப்ப நான் என்ன உங்க பாட்டை வந்து கெடுத்துட்டேனா? ஆமா, கெடுத்தது மாதிரி தானே. என்னங்க ஒண்ணு இப்ப நானு அம்மா என்ன நினைப்பாங்க? பப்புனுக்காரன் டாப்பு சுத்தியில பாடம் இல்ல, கொட்டை ஏறுது, நாரதர் வந்து சரி பண்ணி அதை பாடி கொடுக்குறாரு அப்படின்னு இவங்க பூரா தப்பா நினைக்க மாட்டாங்களா? அப்படி இல்லங்க. எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்களா? தப்பு. நெற்றிக்கண் துரைப்பனும் குற்றம் குற்றமே. நக்கீரா சங்கை நன்றாக உற்றுப்பா. பூவம்பளம் வாழைப்பழம் தொங்குகிறது. என்ன தப்பு? சங்கை கீர்க்கீரன் இருக்கும் நக்கீரன் பாடலில் வருகிறது. அப்படி கிடையாது. சங்க இருப்பதுங்களும் சங்கரனார கேதுகளும் சங்கை அருந்துண்டு வாழ்வே நரனே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. அப்படினா ஏரியா என்ன உமக்கு என்ன ஏரியா? ரொம்ப பெரிய ஆள் மாதிரி சவுடா பாடுறதா பாடு, பேசுறதா பேசு. யாரு முறை? யாரு நாடகத்துல உனக்கு என்ன வேலை? நான் என்ன வேலை? நீ ஒரு கோமாளி பையன். கோமாளி பையனா கோமாளி மாதிரி நடந்துக்க. நான் தெரியும். ஏதோ நீ தான் இந்த கதையை என்னமோ தூக்கி கொண்டு நிமித்தல மாதிரி பேசுற. ஏரியா நான் தெரியாம பேசவுடியா? ஏரியா ஆளும் மண்டையும் சவுடால் பேசுற. உன் வேலை என்ன தெரியுமா? உன் வேலை என்ன? வந்தமா அந்த நாடக பத்திரிக்கை இருக்குல்ல, அதுல யாரு என்னென்ன வேஷத்துக்கு வந்திருக்காங்கன்னு படிச்சு சொன்னமா, அதோட இருந்துக்க. அது பத்தாதுன்னா அந்த நாடகத்துல ஏதாவது எடுகுடி வேலை இருந்துச்சுன்னா அதை பாக்குறது. நாடகருக்கு சந்திரன் தேய்ச்சி விடுறது, எங்களுக்கு பூ கட்டி விடுறது. நாங்க அப்படி வெளியே ஏதோ போனோம்னா குண்டிய கழுவி விட சொல்றியா? வேலை பெரிய ஆள் மாதிரி சவுடால் பேசுறேன். மேல நட்டூர்ல சரி ஏதோ போனா போயிட்டு நான் தெரியாம தான் கேக்குறேன். என்னைய பப்புன்காரனை பார்க்கும்போது உனக்கு என்ன குண்டியில இருக்க குச்சி மாதிரி இருக்கா? ஆமாயா. உனக்கு சந்தனம் தேய்ச்சி விடணும், உனக்கு பூ கட்டி விடணும், வீணையை கட்டி விடணும். நீ வெளியே தருவ போனா இன்னைக்கு குண்டிய கழுவி விட சொல்லுவ, நாளைக்கு பிஎல்இ திங்க சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்கு? நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. இரியா ஒரு கை பிஎல்இ வாய் கிட்ட கொண்டு போ, நாத்தம் தாங்க முடியாது. அதுல நம்ம ஆளு இன்னைக்கு பூரா கண்ட சரக்க போட்டுவிட்டு சைடிஸுக்கு காரா பொந்தி மிச்சரு கடலை பருப்பு சுண்ட கடலை இதை பூரா தின்னுபிட்டு 4 நாள் அடைச்சு வச்சு பேசுற, நாத்தம் தாங்க முடியல. என்னமோ உன்னைய பார்த்து பீதிங்க சொன்னவாரு இந்த மேல நட்டூர்ல. உன்னைய விடவே மாட்டேன். என்ன பண்ண போற? உம்மால முடிஞ்ச அளவு பாடுவேன், நானும் பாடுவேன். நீ என்ன வேணாலும் பேசி பாரு. வக்க மக்களை உனக்கு எனக்கு இந்த மேல நெட்டூர்ல பந்தயம். உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன பேச? உனக்கு என்ன தெரியுமா? எனக்கும் தெரியுமையா? அப்படியா? ஏய் என் கூட பேசி ஜெயிச்சறாங்க. என்ன இருக்கும் உனக்கு? பாப்போமையா? பாத்துருவோமா? பாப்பா ஏரியா போட்டி. போட்டின்னு வந்துருச்சுனா போட்டி ஒரு நிபந்தனை இருக்கணும்ல. பந்தயம் தான் உனக்கு எனக்கும் போட்டி. இந்த மேல நெட்டூர்ல உன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன்னா சரி, இந்த கட்டையே பிடிக்கலையா? பாத்துக்கோங்க. நீ வீட்ல 5 கட்டை வச்சிருக்க, அந்த கட்டையை பிடிப்பேன். நீ வேஷம் போடக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணு. சரி வாயா பாத்துக்கோ. நீ என்ன பண்ற? நீ என்ன உனக்கிட்ட நான் தோத்து போட்டேனா? சத்தியமா சொல்றேன், இந்த மேல நட்டூர்ல சொல்றேன். பக்க மக்கள அம்மன குண்டியா ஓடுறேன். அப்புறம் என்னையா? பாப்போம்யா. நீ யா இல்ல நான் பாத்துக்கோ. பேசியா ஒப்புடன் முகபடர்ந்து உபசரித்துன பேசி உப்புடா குள்வார்த்தால் என்பதே அமிர்தமாக முப்பலமட பாலன முகங்கட திருவாராயின் கப்பிய பசியோடு கடும்பசியாகும் தாடே மண்டுமைத்தல் கூந்தல் மதுர மண்டார வள்ளி கண்டை கொடுத்த கண்ணால் கிளிமொழி வாங்கி ஊரால் கண்பா சக்கரை கடிவாரத பாகோ அந்தமா முடிவர்க்கெல்லாம் அமிர்தம் என்று அழிக்க அவர்கள் பேசும் மல்வைவும் அன்னை வடி வயிற்று பிறந்த தொல்லைவும் போகாது கரம்போ நல்ல குணமதிக மாமரனை கோபுரத்தில் விட்டிருக்கும் செல்வ காமதியை தொல்லை காரணம் குக்களை விடுத்து கூண்டி நாவில் அடித்து வைத்து மிக்கதொரு மஞ்சள் பூசியும் குமணன் செய்த அக்குண வேறதாகுமோ அதனும் பிடுகு உண்டாகுமோ குக்களை குக்கலா குளந்தண்ணில் பெரிதாகும் என்று பேசுறேன். அடுத்திலே சொல்ல ஜலித்திலேயான வலித்திலேங்கிற படத்திலே கழுத்திலே மெகாசுரணம் உண்டு. இதை கண்ணபாரனை வாழை பண்ணி நான் பேசே நாய் வாழை அளவெடுத்து பெருக்கி திட்டி நட்டமகிறது எழுத்தாணி ஆகுமா? பேய் வாழை சுடுகாட்டை பெருக்கி தள்ளி வைத்தால் வாசஞ்சவருக்கு வீடாகுமா? தாய் வார்த்தை கேளாசக சண்டிடும் சாண்டிடும் உளுத்தகன தோற மாட்டான். இவ்வாறு இயப்பட்டால் இவன் இயப்பட்டான் ஏழு பிறப்பே ஈடத்துவம் பிடித்த பிறப்பாடு பாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலரை நோக்குண்டாம் அடி உடங்காது பூக்கொண்டு பார் தெளிவேடு தும்பிக்கையாம் வாதம் தப்பாம சார்வாதமக்கு நான் பேசே வானர மனிதனின் நனிந்த தூக்க நான் ஒரு சொல்ல தாண்டி வைத்திரும் ஞானம் கல்விக்கு நவீன்ற நூல்களும் ஈனர் குறைத்தால் இருதாக வேண்டும் பேச வாடி 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 உட்கலந்த தோதிகை நாடி 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 ஆட்களும் உடந்து போய் வாடி 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 வாண்டு போன மந்தர்கள் வாடி 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 என்ன வாடி என்ன சாகரி சாகரி சொன்னவளை ஒருவடி சாம சொத்த தின்னவளே என் கூட சாகரி சொன்னவளை கோமணத்தை அவுத்துக்கிட்டு அம்மனை குண்டியா விட்டுட்டு போனவளே பேச ஆபத்து குதவா பள்ளி அருமத்து குதவா அண்டம் தாவத்தை தீரா தண்ணீர் அரித்திர வரியா வண்டி கோபத்தை அடக்க வந்தன் குருமொழி கொள்ளா சிடன் பாவத்தை தீரா திட்டமையல் முறை எந்த அழகில்
தன்னுடன் சாகுறேன் என்பது பொய்யே. நஞ்சிலின் கொடிவில் நம்பி நடுத்தரவள நாய் விட கேவலனுக்கு கரும்பு கோடியில் எதுமலம் ஒன்றுமோ கரும்பு கோடியில் கட்டியும் ஆகுமாம். இரும்பு கோடியில் யானை வள்ளலாம் நரம்பு கோடியில் நாமதற்கன் செய்வதென்ன? எருவாக்கி 2 விரல் மேல இருக்கும் கருவாக்க கண்கலகப்பட்டார். திருவாரூர் தேரோடு நீதிகளை செத்து கிடக்கிறான். இந்த நீரோடு தாரை நல பேச கற்பகதர்மை சார்ந்த காகம் அமுத பண்ணும் விற்பனை வேகமுள்ள வெங்கலை சேர்ந்தால் வாழ்வார். இவ்விதனில் ஒன்று இளவு காத்திருங்களை போல் அப்பறை சேர்ந்தால் வாழ்வாரி தரிதாகதமான துண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா. வெட்டுண்டு புண்ணிலே விட்டு விட்டு ஆட்டு மானிடா. நீ விட்ட பிறகு என்ன சுகம் அடைந்தாய்? நீ விட்ட பிறகு வெறும் வேதனை அடைந்தான். மூப்படா குமரி வாழ்க்கை மறுபடா அரசன் வீரம் காப்படா விளைந்து உயிர் கரகலா இருந்த வேரி கோப்படா கொண்ட கோலம் குருபிடான் கொண்ட ஞான மாப்படா சகடு பொருளை பரிமண்டு வைக்கலாமே. நான் பேச தீ நான் சுட்டவன் உள்ளார மாறாதே நாவி நான் சுட்டவன் கவி பேசணும். கவி பேசல கவியா பேச திருக்குறள் வைக்க பேசுறேன். நீ திருக்குறள் தெரியாம எதுக்கு இங்க கால் எடுத்து வச்ச உன் சூங்கால ஒடிக்க? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிமகன் முதற்றே உலகினார். செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வ செல்வத்தில் எல்லாம் தலை என்று கற்றதாய வயிறுங்கள் வாளறிவ நட்டார் தொழாரடி நன்றாரே. எண்ணி துணிக கரும துணிந்தவன் எண்ணுவம் என்பது இழுக்கு என்று மனமிசை ஏறன் மனரி சென்ன நிலைமிசை நீடு வாழ்வாருங்கிறாரு. எப்பொருள் யார் யார் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது இன்னாத உரல் கடிகிருப்ப காய்க்க வந்தற்றினார்ல. துப்பாக்கு துப்பாக்கி 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 தூபு மலைட்டால பேச கல்வாரை தாங்க மிளமத்து மைகள்வார் பொறுத்த தருகிறாரு. யாதல் 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 இதல் ஓசை நன்றி சொல்லுவாங்க. ஞான பரிதி நானே சொல்றேன். கெட்டு போறேன். என்னண்டு உன்னார் கவிதை செய் நன்றி கொண்ட மகர்க்கு பிரச்சனை கரிய செந்த கல்லடிக்கு செய்தார் கரிய செய்யறாரே. முத்துக்கு சோறு கொண்டனா அட்டிக்கிற இல்ல சம்பளத்துல பாதி பாதி கட்டறா போதும். நான் சொல்றேன் கேளு. நான் காம்தேன் மரியாதை இல்ல. சொல்றது கேளு. பேச்ச விடு. விடுறியாலையா? நான் சொல்றேன் கேளு. செத்த வரும் பாத்துக்கோ. உன் பேர் எழுதி வச்சிட்டு செத்த வரும் மேல டூர்ல கொண்டுகிட்டு இருக்க. கொட்டை ஏறுது தெரியுமா உனக்கு? எனக்கு மயிரா தெரியும். என்னைய போட்டு ஊப குத்தா குத்துற. உன் சுதிக்கு என்னால கத்த முடியுமா? சுதி கூட தான் உனக்கு தெரியுமா? என்ன எனக்கு எலனி ஆபரேஷன் பண்ணி எலனிக்கு ஆபரேஷன் பண்ணா உனக்கு என்னையா? எலனிக்கு என்ன எலனிக்கு ஆபரேஷன் பண்ணலையா? எனக்கு வெதர் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஐயோ இதுக்கு கத்த முடியல. தையல் 3 தையல் புரு சத்தம் கட்டுச்சு. நீ தானே பேசுறேன். சவுடால் பேசுறேன். நான் என்ன வேணாலும் பேசி பாத்துமா. நீ இடையில வந்து சவுடால் வேற தோத்து போயிட்டு அமல குட்டியா ஓடுறேன். இடையில வந்து பாட்டு பண்ற அப்புறம் நான் பேச மாட்டேறா. என்ன நீ இடையில வந்து பாடுற பாட்டு இடையில இருந்து பாடுறா. அந்த அம்மால என்ன நினைக்கிறேன்? மானகட்ட பையன் பப்புடுக்காரன் நல்லா குண்டா சுத்தி சோத்த திருப்பிட்டு பாரு ஒரு மயிறு தெரியாம வந்திருக்கேன். அப்படி எவ்வளவு நினைக்குமா? எதுக்கே சவுடால் பேசுற பேச வேண்டியது தெரிஞ்சா பேச மாட்டாங்களா? என்னைக்கு விட கொஞ்சம் கூடதான். ஆமா எத்த தட்டி கத்த முடியல தெரியுமா? ஹரியாணி காவக்காரன் நான் யாரும் தெரியுமா? தெரிஞ்சா சொன்னா யாருன்னு தெரிஞ்சா என்கிட்ட முதல்ல நீ சண்டைக்கு வருவியா? சொன்னா தானே தெரியும். ஐயோ நாரத மகரிஷியா நானு? என்ன என்ன நாரதா? ஆமாயா. முருகா நாரதர் முருகா இல்லங்க எங்க குலக்கோடல முருகா. என்ன எல்லா பக்கமும் புடுங்குது இருக்குங்க. என்னங்க அப்பா முருகா முருகா பழனி மலையில நீ இருக்குன்னு நாங்க பூரா பக்தர்கள் பூரா மாலை போட்டு வரோம். சரி அதான் ஒண்ணு குண்டிய பூரா நோண்டி விட்டு முன்னாடி மட்டும் பளபளன்னு வச்சிருக்காங்க இல்லையா? குண்டியில உள்ள தங்கத்தை பூரா நோண்டிட்டாங்களாம் சாமி. நம்ம பாசானம் இருக்கட்டும். நாரத மகரிஷியா? அடியன் வணங்குறேன் சாமி. நல்லா இருங்க. நல்ல நாளைக்கு. ரொம்ப சந்தோஷம். எங்கிருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். வண்டு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா கரும பீவண்டா இருக்கும் போல நாத்தம் தாங்க முடியல. சட்டையும் இல்லாம இது மேற மாதிரி கடிச்சு பூரா கொப்பளம்ல கொட்டேட்டு தான் கடிச்சு வீங்க போறேன். என்னன்னே தெரியல. என்ன வண்டு? ஆயிரக்கணக்கான வண்டு இருக்கு. பூரா ரெட்ட ரெட்டே அலையுது. நம்ம மட்டும் இன்னும் புடிச்சுக்கிட்டு அலைய வேண்டியதா இருக்கு. அப்படித்தான் கடிக்கும். வாய் பேசினா கடிக்கத்தான் செய்யும். வேறு மட்டும் வாய் பேசாம அப்படியே சும்மா இருக்கு. நாரதர் மகாமுனிவர். ஆமாயா. எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். எப்படி பறந்து வந்தேன்? பறந்தா? ஆமா. ரெக்கே காணா? டேய் இல்ல வெட்டிட்டாங்க. வெட்டி இருக்கட்டும். ஆயிக்குல ஓது போச்சா? ஆயிக்குல ஓது குண்டிக்குல ஓது எதுக்குல ஓது? சரி வா. காலையில ஆயி வரும்போது வண்டு வருதா பீ வருதான்னு தெரியல. வா எங்கிட்டு வந்தாலும் சரிதான். சரி சரி. அப்பா நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. அப்பா பேரு பிரம்மா. என்ன பண்றாரு? படைக்கின்றார். வைக்கப்படப்பையா? ஏய் இந்த கேட்டேன்.
4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 லட்சம் ஜீவங்களை படைக்கின்ற ஏசாமி என்னப்பா அப்பா படைக்கிறாரு. ஆமா. என்ன படிச்சிருக்காரு? அனைத்தையும் ஓதி உணர்ந்தவர் என் தந்தை. ஏசாமி என்னப்பா உங்க அப்பா படைக்கிறாருல்ல? ஆமா. மாச சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாங்க? அதெல்லாம் கிடையாதுயா. பொதுநல தொண்டு. ஆமா. பொதுநல தொண்டு செஞ்சவங்க பூரா தமிழ்நாட்டுல ரோட்டுக்கு சோத்துக்கு பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா தமிழ்நாட்டுல. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அம்மாளா பத்திரம் பாத்துக்க. ஆமா. கட்டுன பெண்டாட்டிக்கும் பெத்த தாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. என் பொண்டாட்டி எங்க அம்மாவும் இந்த வையாசி 18க்கு வையாசி 18 என்ன முடிஞ்சிருச்சு. அதுக்கு என்ன நம்ம ஊர்ல திருவிழா. சரி 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 சேலை வாங்கித்தான்னு 2 பேரும் சித்திரப்படுத்தினாங்க. நான் நாடகம் ஆடிட்டு தூக்க விரிச்சியோட எங்க அம்மாவையும் என் பொண்டாட்டியும் மதுரை ஏகே அகமது ஜவுளி கடையை கூட்டிட்டு போயிருந்தேன். என்ன கடை பேரெல்லாம் தெளிவா சொல்றேன். ஆமா நான் ஓயாம போயிருக்கேன்ல. சரி சரி ஏகே அகமதுக்கு கூட்டிட்டு போயிருந்தேன். அங்க வருமானம் அதிகமா இருந்திருக்கும் போல படியை அடிச்சுட்டு உயரமா கட்டிருக்காங்க. இந்த ரகசியம் எனக்கு தெரியல. சரி நான் தூக்க விரிச்சியோட போனவன் காலை இப்படி வைக்கிறோம்னு படி எரடி விட்டு குப்பரை கடிச்சு விழுந்துட்டு ஐயா எங்க அம்மா அங்கன என் பொண்டாட்டிங்கன்னு காணா இல்ல வீட்டுல தூங்குறாங்க. அதுக்குன்னு தூக்கி அதை உட்கார்ந்து வச்சு காமிக்க முடியாது. சரி 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 கதைக்கு சொன்னா கேத்துக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் விழுந்ததை பார்த்துட்டு எங்க அம்மா கதறான். நான் பத்த மேனே அடி விட்டுருச்சான். ஆட்டோ பிடிப்போம் ஊசியை போடுவோம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு துடிக்கிறேன். என் பொண்டாட்டிங்க இருந்துகிட்டு என்ன தெரியுமா சொல்றா? என்ன சொன்னிச்சு? கண்ண பொறடியா வச்சுட்டு வந்த எதை பார்த்துட்டு வர்ற? ஊர்ல உள்ள பொம்பளையில பூரா பார்த்துட்டு வந்து பொழந்துக்கிட்டு கிடக்குற எந்திரி பூதேவி அப்படின்றாஜா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். ஆமாங்க. அப்ப கணவன் மனைவி 2 பேரும் ஒருமித்த கருத்தோடு கணவனை பத்தி பொண்டாட்டி தெரிஞ்சுக்கணும், பொண்டாட்டியை பத்தி புருஷன் தெரிஞ்சுக்கணும். அப்படி 2 பேரும் நல்ல அவருடைய மனதை தெரிந்து கொண்டால் இல்ல சிறக்குமியா. ஆமாங்க. வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த வகையில இறைவன் உங்களுக்கு இப்படி ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கான்னு நினைக்கும் பொழுது உண்மையாவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த உள்ள இருக்கும் போதே நாடக கொட்டைக்குல இந்த டான்ஸுக்கார பிள்ளைய குறுகுறுனே பாக்குற. வெளியில ஜவுளி கடைக்கெல்லாம் போனா அங்க 2 பேர் கடத்துல நீ இப்படி பாக்குறிய. அங்க பொம்பளை பிள்ளைய நிறைய வருங்க போகுங்க ஜவுளி கடைக்கு. அங்க போய் நீ பொம்பளை பிள்ளைய பார்த்து தான் கீழே விழுந்தேன்னு உன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. அப்படி ஒரு பொண்டாட்டி உனக்கு கிடைச்சிருக்குல. அதை நினைச்சு உண்மையாவே நான் பெருமை அடைகிறேன். ஐயா என்னையா உள்ள உட்கார்ந்து இந்த டான்ஸ்கார பிள்ளைய குறுன்னு பார்த்தவன எதுவும் கர்ப்பமாயிட்டாளா? அவ பிள்ளை பெத்தாலும் 4.5 கிலோ 5 கிலோல பிறக்குன்னு நினைக்கிறீங்க? சுண்டலி சைஸ்ல கூட வைக்க மாட்டா. சரி கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன யாரும் தெரிஞ்சுக்கிறீங்களா? உங்களை தெரிஞ்சுக்கணும். உங்களை தெரிஞ்சுக்காமலையா? கேளுங்க சாமி. நான் வந்து வீரத்தேவன். என்ன ஆயுதத்தை மாட்டியாம இல்லங்க எங்க எவ்வளவு மாட்டினாலும் உருதுங்க. என்னன்னே தெரியல. ஆயுதத்துக்குன்னு ஒரு நம்ம மாட்டு சரியில்லாத மாட்டா இருக்கும். சரிமா இப்ப மாட்டு இப்ப சொல்லுங்க. வீரத்தேவன். என்ன சும்மா மாட்டினோட ரொம்ப பெரிய ஏதோ வீரம் பண்ண ஆள் மாதிரி வீரத்தேவன் ரொம்ப பெருசா சொல்றேன். ஆமாங்க வீரத்தேவன் வீரத்தேவன். சும்மா என்ன ஒண்ணே நீ வீரத்தேவன் உன்னை சொல்றதுக்கு புளிய வரட்டனே. என்ன புளிய வரட்டனே ஏதோ நாய வரட்டன மாதிரி சொல்றேன். அப்பயா என்ன காட்டுல இருக்கக்கூடிய கொடிய மிருகம் புளிய வரட்டனே நான் தான். சத்தியமா? ஆமா. அதுக்கு தாயமங்கலத்தை முத்துமாரி உங்கள்கிட்ட போய் பூக்குழி இறங்குவோமா இல்ல வாயில சிலா விடுவோமா? என்னையா சொல்ற? என்னமா சாதாரணமா எவன் சின்ன காரியம் பண்ணாலும் அதெல்லாம் ரொம்ப பெருசா பிரபலியப்படுத்திக்கிறாங்க. நிறைய பேர் பெருமையா பேசுவேன். நான் அந்த பெருமையாவே பேச மாட்டேன். ஆமா உண்மையாவே நீ தான் வரட்டியா? சத்தியமா நான் தான் வரட்டேன். எப்படியா? என்ன அது? அக்கா மக்களா என்னைக்குமே காட்டுக்கு வேட்டைக்கு போகும்போது நான் தனியா தான் போவேன். ஏன் ஆளை கூட்டிட்டு போக மாட்டியா? ஆளை கூட்டிட்டு போனா காட்டி கொடுத்துருவாங்க. ஐயோ அதனால சிங்கிளாட்டம் போவேன். சரி சிங்கிளா போகும்போது வக்க மக்களை பாத்துங்க. ஒரு புலி அந்த காருக்கு கொஞ்சம் ஏதாச்சும் இடம் விடுங்க. இங்க நாடகத்தை வாயை பொழந்து பாத்துக்கிட்டு மேற்கொண்டு பெருவரில் விட்டுறாம. ஆமா நகை கண்ணுலயே ஏத்திட்டு போயிடாம அப்படியே விடுங்க. நேரம் ஸ்ட்ரைட்டா போய் யூட்டர்ன் இப்படி திரும்புங்க. யூட்டர்ன் திரும்பினா மொத்தமா எல்லாத்தையும் அடிக்கிறேன். ஐஸ் வண்டி வணக்கம்ண்ணே. ஐஸ் வைக்கலன்னா ஆளுக்கு ஒரு ஐஸா கூட கொடுத்துட்டு போங்க. அண்ணே பட்டர் ஸ்காட்ச் இருக்கானே கணக்கில் எழுதிக்கிறோம். அண்ணே ஐஸ் ஒன்று கொடுத்துட்டு போயிடலாம்ண்ணே. இந்த பயலுக்கு என்னடா ஐஸ் வேணே? பட்டர் ஸ்காட்ச் அண்ணே. பட்டர் காட்சி வேணுமாம்ண்ணே? பட்டர் காட்சா என்னமோ காட்சா ஓடிச்சோன்னு சொன்னீங்க. அப்போ கார் போட்டு போய் லேசா எந்திரிச்சுக்குங்க. அப்போ பார்த்து போங்க. என்னோட ஐயா சாமிகளா போங்க பாப்பா பார்த்து ஆளுகளை ஏற்றி போடாம ஏழை இறப்புனியா உட்காந்துருக்கு மேற்கொண்டு. ஆமா வைய புளிய வரட்டனே இருங்க. கார் வைக்கிட்டு அப்பதான் கவனம் இங்கே சதுறேன். இல்லைன்னா சதுரி பெருஞ்சது. போட்டேன் ரைட் 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 போட்டேன். வெற்றிகரமான ஓட்டுநர். சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். ஆமா சாமி என்னப்பா கதைக்கு வர்றேன் வாங்க. ஒரு நாள் காட்டுக்கு வேட்டைக்கு போனேன். சரி புலி அந்த
அந்த ஒரு ஆட்டோ கிடக்கு வருங்க. ஆமா, அந்த ஆட்டோவை போல ஒரு புலி. சரி, நான் இங்க இருந்து புலிய பாத்துக்க, புலி என்னைய பாக்க, அக்கா மக்களை புலி பார்த்தோன்னே என்னைய முறைச்சிருச்சு. முறைச்சோட உரும ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அக்கா மக்களை புலி அங்க நிக்குது, புலி ஆட்டோ கிட்ட நிக்குதா? சரி, நான் இங்க நிக்கிறேன். சரி, புலிய நான் பாத்துட்டேன், புலி என்னைய பாக்க. சரி, புலி என்னைய பார்த்தோன்னு உரும ஆரம்பிச்சிருச்சு. எப்படி புலி அப்படி அப்படித்தான் உரிமை. புலி அப்படிதான் உரிமை. உருமுனவனா வக்கா மக்களா நம்மள பாய பாக்குதுரா அப்படின்னு சுதாரிச்சிட்டேன். என்ன பண்ணீங்க? டக்குனு என் ஜாமான உருகுனேன். உருகுனா பாத்துக்கிறீங்க, என் ஜாமான் அப்பப்போ லூஸ் மோஷனா இருக்கு, கண்டுக்கிற கூடாது. சரி, நல்ல அரசாங்க வேட்டி இருக்கு பாருங்க. ஆமா, அதுலதான் நம்ம பொம்பளை அளவு ஊரா நல்லா இட்லி வரும்னு இட்லி சொல்லுவாங்க. ஆமா, பிள்ளை இல்ல ஆய் வந்துச்சுன்னா கிழிச்சு புருட்டுன்னு தொடச்சு உள்ள விடுவாங்க. அதுல 4 வர கடை அகலத்துல துணியை கிழிச்சேன். சரி, இந்த முனையில சுத்துனேன். மண்ணெண்ணெய் ஊத்துனா மங்கி எரிமிட்டு பெட்ரோல் பங்குல 100 மில்லி பெட்ரோல் வாங்கினேன். எனக்கு ஒரு சந்தேகம், கேளுங்க. கேட்டா கோச்சிக்க மாட்டீங்க. என்னத கோச்சிக்க? புலி அங்க நிக்குது. ஆமா, அங்க நிக்குது. நீங்க இங்க நிக்கிறீங்க. நான் இங்க புலி உங்களை பாத்துருச்சு, உரிமிச்சு. எப்படி புலி உரிமிருச்சு? எப்படி? அதே ஒரு தடவை சொல்ல முடியும், இன்னொரு தடவை சொன்னா 500 அன்பளிப்பு தரணும். சரி விடுங்க, 500 அன்பளிப்பு தரணுமா? பூரா ட்ரைனிங் எடுத்துட்டு வந்து. சரி, புலி உங்களை பாத்துருச்சு, அதுக்கப்புறம் நீங்க போய் அரசாங்க வெட்டி எடுத்துட்டு வந்து கிழிச்சு துணி முனையில சுத்துறீங்க. ஆமா, புலி அங்க நிக்குது. மண்ணெண்ணெய் ஊத்தினா மங்கி எரியும்னு பெட்ரோல் பங்கு போய் பெட்ரோல் வாங்கிட்டு வர்றீங்க. ஆமா, 100 மில்லி வாங்கிட்டு வந்து ஊத்துறீங்க. ஆமா, அது வரையும் புலி அங்கேயே நிக்குது. ஏரியா, நீ படம் பார்க்க போற தியேட்டருக்கு. சரி, தியேட்டருக்கு படம் பார்க்க போனோன்னு எழுத்து முதல்ல போடுவேன். இந்த படத்துல வரக்கூடிய கதைகளும் கதாபாத்திரங்களும் கற்பனையை தவிர நிஜமல்ல அப்படின்னு போடுவேன். அதுக்கு மட்டும் 500 1000 டிக்கெட்டை கொடுத்துட்டு வாயை பொழந்து டப்பு 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 டப்புன்னு கை அடிச்சுட்டு வரேன், இல்ல கை தட்டிட்டு வரேன். நான் சொல்றேன் மட்டும் நம்ப மாட்டேன். புலி அங்க நிக்குது. ஆமா ஆமா, அக்கா மக்களை பெட்ரோல ஊத்துனேன், வெட்டு முடி தீப்பெட்டி எடுத்தேன், அக்கா மேல கிப்புன்னு புடுதுனேன், கபீர்னு வச்சேன், குப்பீர்னு புடிச்சிச்சு. புளிய பார்த்தேன், தீய வச்சேன், புளிய பார்த்தேன், புலி தீ போ அப்படின்னு போயிடுச்சு. அட பாரியா, எவ்வளவு பெரிய ஆளை கூட வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் அப்படி அவரை ஏதோ சும்மா கருவேப்புள்ள மாதிரி வச்சிருக்கீங்களா? விருதே கொடுக்கணும், விருதே கொடுக்கணும். எவ்வளவு பெரிய ஆளு வரு, உனக்கு இன்ன வரை எந்த பட்டமும் யாரும் கொடுக்கலையா? எங்க ஏங்க இந்த பருத்தியூர்னு ஒரு ஊருக்கு தெரியுமா? ஆமா, அந்த ஊரை காத்தான் ஒருத்தன். ஆமா, பருத்தியூரே பத்தியலா பட்டாங்க காத்ததுனால. ஆமா, முத்துவீரன் ஒருத்தர் மதுரையை கேக்குறாரு. திருடர்களுடைய மதுரை அதிகமா இருக்கும் பொழுது. ஆமா, முத்துவீரன் மதுரையை காத்ததுனால மதுரை வீரன். ஆமா, இப்படி அவர்களுக்கெல்லாம் பட்டம் இருக்கும் பொழுது. ஆமா, உனக்கு இந்த மேடையில இன்னைக்கு மேலநொட்டூர்ல நான் கொடுக்குறேன் பட்டம். வேற கொடுக்குறாங்க, மத்தவனே கொடுக்குறாங்க, நான் கொடுக்குறேன். இன்று முதல் அந்த பெயரோடு நீ புகழோடு வாழ்வ. சரி சரி. அதாவது பருத்தி வீர காத்தவன் என்ன வீர? பருத்தி காத்தவன் பருத்தி வீரன். சரி, மதுரையை காத்தவன் என்ன வீர? மதுரை வீரன். புலியை தீக்காட்டி விரட்டியதனால் இன்று முதல் நீ வீரன் என்று அழைக்கப்படுவாய். இல்ல மாமா, சந்தோஷம் தானே. இப்படி யாராவது உங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்களா? என்னையா புலியை தீய காட்டி விரட்டினவரே நல்லா சேர்த்து சொல்லு. புலி வீரன் நல்ல அழுகந்தா போறான்டா, புளிய தீய கட்டி போன வீரன் அப்படின்னு. சில அழுக போதையில் இருக்கிற அழுக பார்த்து என்ன சொல்லு? என்ன இந்த வர மாதிரி என் புளி சொல்லுமா சொல்லாத? அந்த பெயர் உனக்கு உன்னுடைய வாழ்நாள் வரை நீடிக்கட்டும். இருக்கட்டும் போயிடுவா. மகிழ்ச்சி. அடுத்த ஆள் யாரு? 1க்கு 2 உள்ள இருக்கா. நீங்க என்ன பண்றீங்க? வெளியே இருக்கேன். எப்படி போகுது? திரியா போகுது. ஏய் ஆமாங்க. காவல் எப்படியா போகுது? காவல் சூச்சமா போகுது. கூப்பிடுறீங்களா? அடுத்தால கூப்பிடுறேன், கூப்பிடுவாங்க. அன்பே, என் ஆர்த்தி சுரேஷ், என் கீர்த்தி சுரேஷ், வாடா. என் ஆளுக்கு அரை முடியல மாட்டிருக்காங்கடா. என்னங்க பண்றீங்க? தடவி பாக்குறேங்க, நீங்க சும்மா கடங்க. அன்பே, என்னங்க? நம்ம இடத்துக்கு பிரம்மாவின் மைந்த நாரதர் மகாமுனி வந்திருக்கிறார். வர சொல்லுங்க. அழைத்துறேன் சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பரகி வினனா மாமா, பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பரகி வினனா மாமா, பரகி வினனா மாமா, அச்சா மடங்கான மரதாச்சா கத்தாடு கத்தாக பரதாச்சா, அச்சா மடங்கான மரதாச்சா கத்தாடு கத்தாக பரதாச்சா, இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் பிரம்மசாமி வேண்டாமா, பிரம்மச்சாரி
சாமி தான் தள்ள புலப்பண்பிலே சிறந்த முறைகளால் வந்தவரை சிறப்பான முறையோட வரவேற்பு. சரி. இடத்தினுடைய தலைவி அழைத்து வருங்கள். வள்ளி தங்காய் என் சுச்சு குட்டி வாடா அம்மா உனக்கு இல்லப்பா, உனக்கு நான் மாமா இல்லையா? என்ன கழுத மாதிரியா? கிட்ட எந்திரிச்சிருச்சு, பொட்ட படுத்துச்சு. குதிரைங்க தங்க, இந்த அண்ணனோட ஆசீர்வாதம் உனக்கு என்றைக்கும் உண்டுடா. முதல்ல அந்த குதிரையை பிடிச்சு கட்டுங்க. முதல்ல கம்பு கூட நாருடா. ஆமா, ஏன் கூப்பிட்டீங்க? அது என்னப்பா எல்லாரும் அப்படியே அது ஸ்ப்ரிங் மாதிரியே குதிக்கிறீங்க.
அடிச்ச அடியிலப்பா ரொம்ப நாளா இங்கன்னா முழுக்க முழுக்கும் குத்துனுச்சு. சரி, நீங்க இப்படி டக் 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 ஆமா இந்த வாய்வு இப்படியே விருட்டு இறங்கிருச்சு. இல்ல எங்களுக்கு வாய்வு இறங்கின மாதிரி தெரியலையே. அங்க வாயில இருந்து இந்த பிள்ளை அழைத்த காரணம் என்ன தங்க சொல்லுங்க. நம்ம இடத்துல நாரதர் மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகரிஷியா? அம்மா பாத்தீங்களா நீங்க? பார்த்தோம் அம்மா. ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? நிறைய கொடுத்தாரு. இப்ப நானும் அவரை பார்த்து அழைத்து வருகிறேன் சாமி. சாமி ஆசீர்வாதம் வாங்குவேன். திரைய நீக்கிட்டு வாங்க சாமி வாங்க. தெரியவும் போச்சு. வாருங்க சாமி வாருங்க சாமி வாருங்க. ஆனந்தம் கொண்டு மாமுனியை கண்டு வணங்குகிறேன் சுவாமி, என்னை வாழ்த்துங்களே. தர வேண்டும் சுவாமி. வாங்க. என்ன பண்ணிருக்கீங்க? கம்ப வளைச்சிட்டு எதுக்குல? உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும்? கம்ப வளைச்சிட்டு எதுக்குல? கேட்டு வாங்கிட்டு சென்று சாமி ஒரு 5000 ரூபாய் பணம் கடன் கொடுத்தீங்கன்னா எங்க சங்கத்துல புரட்டாசி 30க்கு அட்வான்ஸ் காசு பூரா கொடுப்பாங்க சாமி. சரி, திருப்பி தந்துறேன் சாமி. உங்க சங்கத்துல கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாங்களா? வாங்கிருக்கியா? வாங்கிருக்கேன் சாமி. எப்போ? புரட்டாசி 30 கொடுப்பாங்க. வாங்கினேன் சாமி. சாமி அந்த 5000 ரூபாய் எதுக்குன்னு கேளுங்க. எதுக்கு? நேர மதுரை ஜங்ஷன் போய் ரயில்வே புகைவண்டி நிலையத்துக்கு போய் இருக்கட்டும், அது ஏம்பிட்டு புகைவண்டி நிலையத்துக்கு போய் 2 ஏசி கம்பார்ட்மெண்ட்ல டிக்கெட் புக் பண்ணி இந்த பிள்ளைக்கு நானும் நேர பரத்துல படுத்துக்கிட்டே போய் நேர ராமேஸ்வரம் பக்கம் தனுஷ்கோடி இருக்கா? ஆமா இருக்கு. அங்க உள்ள மணல் ஊரா குரு மணலா இருக்கா? ஆமா ஆமா. இங்க உள்ள மணல் ஊரா நெருளா இருக்கா? சரி. அந்த குரு மணல்ல ஓட்டு 2 உருட்டு கூட்டிட்டு எப்பா நமக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு வச்சிருக்கோம்னா